ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊனுனா உணவு உடலுக்கும் உயிருக்கும். போன வீடியோவில் நம்ம Panasonic கிரைண்டரோட அன்பாக்சிங், ரிவ்யூ அண்ட் டெமோவை பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக அந்த புது கிரைண்டரில் நம்ம அரைச்ச மாவுலேருந்து இட்லியும் தோசையும் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு 4 கிளாஸ் இட்லி அரிசி, 1 கிளாஸ் பச்சை அரிசி, 1 கிளாஸ் உளுந்து, 3 டீஸ்பூன் வெந்தயம், அதோட 3/4 கப் அவல் எடுத்திருக்கேன். அரிசியை 5 மணி நேரமும், உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்து 2 மணி நேரமும், அவலை 1 மணி நேரமும் ஊற வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம கிரைண்டரில் ஊற வச்ச உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்து அரைக்கிறோம். உளுந்து அரைக்கிறதுக்கு நான் உளுந்து ஊற வச்ச தண்ணியே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உளுந்து அப்போ சாஃப்டாக வரும். இதோ 20 நிமிஷத்தில் நம்ம உளுந்து அரைஞ்சிருச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அரைஞ்ச உளுந்து தண்ணியில் கரையாது. அதைத்தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. செல்ஃபோனில் ஆரோக்கியம் சேகரிக்க கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட பசியார பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஊற வச்ச அவலோட அரிசியும் சேர்த்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இட்லி சாஃப்டாக வரணுன்றதுக்காக தான் இதில் நம்ம அவல் ஆட் பண்ணியிருக்கோம். தவிர நம்ம இந்த மாவில் பச்சரிசியும் கலந்துருக்கிறதுனால தோசைக்கும் பயன்படுத்தலாம். இதில் நம்ம வெந்தயம் போட்டதுக்கு காரணம் அது உடம்புக்கும் நல்லது, தோசையும் முருகலாக வரும். இதோ நம்ம அரிசி நல்லா மைய அரைஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த உளுந்து மாவோடு சேர்த்து இதை நல்லா கலக்கிடுங்க. கரைச்ச மாவு புளிச்சு வரும்போது இந்த பாத்திரத்தில் பத்தாதுன்னு நாங்கள் 2 பாத்திரத்தில் பிரித்து வைக்கிறோம். பொதுவாக ரூம் டெம்பரேச்சரில் 8லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே மாவு புளிச்சிரும். இதோ மாவு புளிச்சிருச்சு. இதில் இட்லியும் தோசையும் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இட்லி ஒட்டாமல் இருக்க எண்ணெய் தடவி இந்த மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க. நாங்கள் இருக்கிற இடம் குளிராக இருக்கிறதுனால நைட்டே உப்பு போட்டு மாவை கரைச்சி வச்சிட்டோம். நீங்கள் இருக்கிற இடம் ரொம்ப வெயிலாக இருந்தால் காலையில் கூட மாவில் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். இல்லைன்னா மாவு அதிகம் புளிக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நம்ம இட்லி கரைச்ச அதே மாவில் தோசை ஊற்றுறோம். பாருங்கள், கம்மியான எண்ணெயில் கூட தோசை முருகலாகவும் சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதோ சுட சுட சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. மாவு அரைக்கிறத பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.